ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சப்பாத்தி செய்யலாம். கேரட் சப்பாத்தி. கோதுமை மாவு தான் நான் போட போகிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், டேஸ்ட்டுக்கு நமக்கு தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளோதான். மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம். கோதுமை மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு பிசைஞ்சு செய்யலாம். இதை நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக பிசைஞ்சிட்டேன். இது அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி இட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிட்டேன். கல்லும் சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து நான் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேகட்டும். டக்குன்னு அடி பிடிக்கக்கூடாது, கருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டேன். நீங்கள் வேணுன்னா போட்டுங்க, இல்லைன்னா வேண்டாம். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து செய்யும்போது இந்த கேரட் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பொடி வச்சுக்கலாம். தயிர் பச்சடிக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இன்னும் சாஃப்டாக இருக்குது. நம்ம பசங்க லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து விட்டுடலாம். தொட்டுக்க எதுவுமே கொடுக்கணுன்னு கூட அவசியம் இல்லை. இதிலே பெப்பரு, சோம்பு, சீரகெல்லாம் இருக்கிறதுனால நல்லா செரிமானமும் இருக்கும் உங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு. இப்போ சாஸ் வச்சு கொடுத்துட்டா கூட அவங்க சாப்பிட்ருவாங்க. சைடு ஓரெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அவ்வளோதான். இப்போ வந்து இது காம்பினேஷனாக நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.